Hey guys, welcome back to the channel. நீங்கள் ஒரு Power BI டெமோ கொடுக்கும்போது உங்கள் ரிப்போர்ட்டில் விஷுவல்ஸ் லோடாக டைம் எடுக்குதா, அதுக்கு மெஷர் காரணமாக இல்லை ஹெவி மாடல் காரணமாக இல்லை விஷுவல்ஸ் ஸ்லோவாக இருக்கா அப்படின்னு கெஸ் பண்ணாமல் கரெக்டான மெத்தடில் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் டூல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு விஷுவல் லோடாக எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத எக்ஸாக்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, அது கொடுத்துட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் விஷுவல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த விஷுவல்ஸ் அதிகமான டைம் எடுக்குது அப்படின்றது இங்கே மில்லி செகண்ட்ஸில் காட்டும். இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து இங்கே ஷார்ட் பண்ணிக்கலாம். டைம் வச்சு டிசைனிங்கில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் வந்து எந்த விஷுவல்ஸ் வந்து அதிகமான டைம் எடுக்குது அப்படின்றத பார்த்துக்க முடியும். இந்த பேஜில் எந்த விஷுவல் அதிகமான டைம் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கஸ்டமர்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் கஸ்டமரோட மெஷர் மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ வந்து எந்த விஷுவல் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் எதனால் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே உள்ள விஷுவல்ஸ் டீட்டெயில்ஸை அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த காப்பி டாக்ஸ் கொரி இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணிட்டு நீங்கள் டாக்ஸ் ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கலாம். ரன் டாக்ஸ் கொரி வியூ இது வந்து ஜஸ்ட்டு எவ்வளோ டைம் எடுக்குதுன்றது மட்டும்தான் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைம், இதோட அவுட்புட், இதோட ஆக்சுவல் கொரி என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். பட் இது வந்து கொரி பிளானோ இல்லை சர்வர் டைமிங்கோ இதில் பார்க்க முடியாது. ஸோ தட் நம்ம அது எல்லாத்தையுமே வந்து டாக்ஸ் ஸ்டுடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் டூலில் டாக்ஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டாக்ஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த காப்பி பண்ண மெஷரை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே டாப்பில் query பிளான் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. சர்வர் டைமிங் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ இந்த queryயை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பேட்ச் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு இல்லையா. இப்போ போய் நீங்கள் query பிளான் பார்த்துக்கலாம். இந்த query என்ன சீக்வன்ஸில் ரன் ஆகுது ப்ளஸ் சர்வர் டைம். இந்த சர்வர் டைம் தான் நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இது ரன் ஆகட்டும். ஸோ இது ரன் ஆகி முடிஞ்சிடுச்சு. சர்வர் டைமிங்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த அதாவது இந்த query ரன் ஆகுறதுல உங்களுக்கு நிறைய டைம் வந்து ஸ்டோரேஜ் இன்ஜினில் அதிகமாக டைம் எடுக்குதா இல்லை ஃபார்முலா இன்ஜினில் அதிகமாக எடுக்குதா அப்படின்றது பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபார்முலா ரன் ஆகிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இன்ஜின், ஸ்டோரேஜ் இன்ஜின் 2 இருக்குது. 80% ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் இன்ஜினில் தான் இருக்குது. ஃபார்முலா இன்ஜினில் ஜஸ்ட்டு 20% தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் இன்ஜினால் மட்டும்தான். ஸோ இங்கே தான் நமக்கு பிரச்சனை. இது எதனால் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி எவ்வளோ ரோஸ் இந்த ஒரு பர்டிகுலர் மெஷருக்கு ஸ்கேன் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஸ்டோரேஜ் இன்ஜினில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதிகமான டைம் ஸ்டோரேஜ் இன்ஜினில் எடுத்திருக்கு அப்படின்னா நம்ம ஃபார்முலா வந்து ரோ பை ரோ கால்குலேஷனாக நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே வந்து அந்த எக்ஸாக்ட் ஃபார்முலா வந்திருக்கு. அதே மாதிரி எஸ்டிமேட்டட் ரோஸ் வந்திருக்கு, எவ்வளோ சைஸ் ஆஃப் ரோஸ் ரன் ஆகிருக்குன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் 9000 ரோஸை இந்த ஒரு பர்டிகுலர் மெஷர் வந்து ஸ்கேன் பண்ணுது அந்த அவுட்புட்டை எடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ரோ பை ரோ கால்குலேஷன். அதனால தான் இவ்வளோ டைம் வந்து ஸ்டோரேஜ் இன்ஜினில் எடுத்திருக்கு. ஸோ இதோட ஆக்சுவல் மெஷர் என்னன்றதை நம்ம பவர் பிஐயில் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஆக்சுவல் மெஷர். இங்கே வந்து கவுண்ட், டிஸ்டிங் கவுண்ட் எடுத்திருக்கோம், கால்குலேட், இங்கே கவுண்ட் ஆஃப் ரோஸில் ஹோல் சேல்ஸ் டேட்டாவும் எடுத்திருக்கோம். ஸோ ரோஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் சேல்ஸ் டேட்டாவில் உள்ள எல்லா ரோவையும் அதை எடுத்துக்குது. அதனால தான் இந்த டைம் எடுக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மெஷரை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம். இதோட மோட்டிவ் என்னென்னா, ஒரு ஆர்டருக்கு மேலே எடுத்த கஸ்டமர்ஸை கவுண்ட் பண்ணணும். அவங்க வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸ் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெஷரை சேம் லாஜிக்கை ஆப்டிமைஸ்டு வேலை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஓல்டு மெஷர் வந்து அதிக டைம் எடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நியூ மெஷர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம் ஆப்டிமைஸ்டு வேலை சேம் ரிசல்ட் கொடுக்குறதுக்காக. ஓகே, ஸோ நியூ மெஷர் ஒன்று கிளிக் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நான் க்ரியேட் பண்ண மெஷர் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதை ஆப்டிமைஸ்டுன்னு சேவ் பண்ணிட்டேன். இந்த மெஷர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வேலிடேட் பண்ணிடலாம். கமிட் கொடுத்துட்டேன். இப்போ இதை வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். 2 கார்டு விஷுவல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வேலிடேட் பண்ண முடியும். இப்போ இதில் அந்த 2 மெஷரையும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெஷர், செகண்ட் மெஷர். ஸோ நமக்கு இங்கே வேல்யூ கரெக்டாக தான் வருது. ஸோ இது வந்து ஓவரால் வேல்யூ. இதே மாதிரி டே வைஸ் வேல்யூஸையும் செக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம டே வைஸ் தான் அங்கே கொடுத்துருக்கோம்.
ஸோ சம்மரியில் அந்த விஷுவலை காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிட்டு அந்த நியூ பேஜில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓல்டு விஷுவல் தான், அதனால் அப்படியே வச்சுக்கலாம். இதில் இந்த மெஷரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நியூ மெஷர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ரிப்பீட்டட் கஸ்டமர் பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் சிமிலராக தான் இருக்குது. ஸோ எந்த மிஸ்மேட்சும் இல்லை. ஓகே, இப்போ பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணிடலாம். ஓகே, ஆப்டிமைஸில் பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் விஷுவல்ஸ். அகெயின் இதை சார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பழைய மெஷர் ஸ்டில் அதிகமான டியூரேஷன் தான் இருக்குது. பட் புது மெஷர் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே இருந்தது, இப்போ 137 கம்மியாயிருக்கு. ஸோ இதுதான் ஆப்டிமைஸ்டு வே. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மெஷரை பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து வேரியபிளில் டோட்டலாக சம்மரைஸ் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். எல்லா சேல்ஸ் டேட்டாவே எடுத்திருக்கோம். கஸ்டமர் நேம் காலம்ஸ் எடுத்திருக்கோம். டோட்டல் ஆர்டர்ஸ்ன்றது கவுண்ட் ஆஃப் ரோ, அதில் எல்லாமே ஆர்டர்ஸ்ன்றதுனால டோட்டல் கவுண்ட் ஆஃப் ரோஸே எடுத்திருக்கோம். இதில் அடிஷ்னலாக இந்த ஓவரால் வர்ற டேட்டாவிலேருந்து கிரேட்டர் தென் 1, அதாவது லைஃப் டைமாக அவங்க வந்து ஒரு ஆர்டருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நேம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிளில் ஜஸ்ட்டு சேல்ஸ் டேட்டாவில் உள்ள கஸ்டமர் நேம்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா கரண்ட் டேட்டாவை மேப் பண்ணுறதுக்காக இங்கே கம்ப்ளீட்டாக அந்த ஒரு பர்டிகுலர் காலமை மட்டும் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டர்செக்ட்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டர்செக்ட்ன்ற டாக்ஸ் நீங்கள் இதுவரை யூஸ் பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற 2 காலம்ஸையும் கம்பேர் பண்ணி 2 காலம்ஸ்லேயே உள்ள டூப்ளிகேட் வேல்யூ, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேபிள்ஸில் இருக்கிற வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா 2 டேபிளில் உள்ள வேல்யூவையும் நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுதான் இங்கே பண்ணுறோம். கஸ்டமர்ஸ் ஆன் டே அப்படின்றது இந்த கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு காலம் மட்டும் எடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது நம்பர் ஆஃப் காலம் சேமாக இருக்கணும். அதனால தான் இங்கே ஒரே ஒரு காலம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் நேம் வந்து கரண்ட் டேட்டோட தான் எடுத்திருக்கோம். இங்கே வந்து செலக்டட் காலம்ஸ் யூஸ் பண்ணி இதில் உள்ள பர்டிகுலர் காலமை மட்டும் எடுத்துகிட்டு வரோம். ஏன் அப்படின்னா இன்டர்செக்ட் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் 2 டேபிள்லையும் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நமக்கு பேசிக்காக டூப்ளிகேட் வேல்யூ 2 டேபிள்லையும் இருக்கிற ஒரு வேல்யூவை கொடுக்கும். அதுதான் ரிப்பீட் கஸ்டமர். ஸோ நமக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு கவுண்ட் ஆஃப் ரோ போட்டு ஓவரால் வேல்யூ எடுத்துகிட்டு வரோம். அதை இங்கே நம்ம டே வைஸ் மேப் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் என்ன விஷுவல்ஸ் வந்து லோடாக டைம் எடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். அகைன் ஆப்டிமைஸ் போயிடுங்க. பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர், ஸ்டார்ட் ரெக்கார்டிங், ரெஃப்ரெஷ் விஷுவல். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிட்டென்ஷன் பை மந்த் இந்த மெஷர் தான் அதிகமான டைம் எடுக்குது. இது எதனால் அப்படின்றத காப்பி பண்ணி டாக் ஸ்டுடியோவில் செக் பண்ணி பார்க்கலாம். காப்பி பண்ணிட்டு எக்ஸ்டர்னல் டூல்ஸில் டாக் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்வர் டைமிங்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 99.8% வந்து ஃபார்முலா இன்ஜினில் தான் ரன் ஆகுது. 0.2% தான் வந்து ஸ்டோரேஜ் இன்ஜினில் ரன் ஆகுது. ஸோ ஃபார்முலாவில் தான் மேக்ஸிமம் இஷ்யூஸ் இருக்குது. இது வந்து எல்லா ரோஸையும் ரீட் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம ஃபார்முலாவை செக் பண்ணோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் பீரியடோட கஸ்டமர்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் பீரியடோட கஸ்டமர்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு 2ஐயும் இன்டர்செக்ட் பண்ணுறோம். ஸோ தட் 2லையுமே யார் யார் எந்தெந்த கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. தென் 2ஓட ரோஸ் கவுண்ட்டை டிவைட் பண்ணி கஸ்டமர் ரிட்டென்ஷன் பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஆப்டிமைஸ்டு மெஷர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி அதோட டைமிங் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். சேம் விஷுவலில் கஸ்டமர் ரிட்டென்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு கஸ்டமர் ரிட்டென்ஷன் ஆப்டிமைஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த லைன் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்டார்ட் ரெக்கார்டிங், ரெஃப்ரெஷ் விஷுவல். பார்த்திங்கன்னா இந்த பேஜை பொறுத்தளவு அதிகமான டைம் எடுக்கிறது சேம் மெஷர் தான். பட் ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. எதனால் கம்மியாச்சு, என்ன மாற்றிருக்கேன் அப்படின்றத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ
ரிட்டன்ஷன் ப்ரீவியஸ் மெஷரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கரண்ட் பீரியட் கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ கரண்ட் பீரியடில் உள்ள டோட்டல் கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அடிஷ்னலாக ஃபில்டர் ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட்டு greater than 0 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். நம்மளோட சேல்ஸ் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணவங்க கஸ்டமர்ஸ் லிஸ்ட் மட்டும்தான் இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணாதவங்க லிஸ்ட்டு இருக்காது. ஸோ இங்கே ஃபில்டராக நம்ம அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம், அமௌண்ட் வந்து greater than 0 அப்படின்ற மாதிரி. பட் அமௌண்ட் greater than 0ன்ற ஃபில்டர் கண்டிஷன் நம்ம இங்கே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா ஹோல் டேட்டா செட்லேயுமே பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸ் லிஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் இங்கே தேவையில்லை. இந்த ஒரு கண்டிஷனை மட்டும்தான் நான் இங்கே ரிமூவ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், ஆப்டிமைஸ்டுக்கும் உங்களுக்கும் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா ஆப்டிமைஸில் வேல்யூ செக்ஷனே வந்து எல்லா கஸ்டமர்ஸ்லையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ தட் நமக்கு ஃபில்டர் கண்டிஷன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஃபில்டர் ரிமூவ் பண்ணதுனால நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வேலிடேட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன விஷுவல் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் சில கிளைண்ட் வந்து டேபிள் விஷுவல் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இதை ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க ஃபர்தராக அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை ரிப்போர்ட் சென்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அதனால் டேபிள் விஷுவலுன்றது காமனாக இருக்கும். நீங்கள் என்ன தான் டீப்பான அனாலிசிஸ் கொடுத்தாலும் அவங்க கண்டிப்பாக டேபிள் விஷுவல் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் டேபிள் விஷுவல் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த டேபிள் விஷுவலில் ஹோல் டேட்டாவும் இருக்கும். ஸோ ஹோல் டேட்டா இருக்கும்போது எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த விஷுவலில் நான் பழைய அனாலிசிஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்து ரெஃப்ரெஷ் விஷுவல் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 449 மில்லி செகண்ட்ஸ் வருது. ஓகே, இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸ் டேட்டா இந்த டேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட், அதாவது கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் எல்லா டைமும் 5 இயர்ஸ் டேட்டா பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ லாஸ்ட் 1 இயர், லாஸ்ட் 3 மந்த்ஸ் அந்த மாதிரி டேட்டா தான் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் 5 இயர்ஸ் டேட்டா கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டே பை டே இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த டேபிளோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு கட்டத்தில் எக்ஸிட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷுவலே லோட் ஆகாமல் போயிடும். நீங்கள் அந்த டைம் வர்ற வரையே வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு இதோட ஃபில்டர் ஸ்லைசரை டிஃபால்ட்டாக கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் 1 மந்த் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக லாஸ்ட் 1 மந்த் பார்ப்பாங்க. லாஸ்ட் 1 மந்த் கேலண்டர் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கில் ரெஃப்ரெஷ் விஷுவல் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் 400 சம்திங் இருந்த இடத்துல இப்போ 150 ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதையுமே இன்னும் கம்மி பண்ண உங்களுக்கு இந்த ஃபில்டர் இந்த லோட் ஆகுற டைம் கம்மியாகும். ஏன்னா நம்பர் ஆஃப் டேட்டா வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கம்மியாக இருக்கிறனால லோட் ஆகிற டைமும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் கிரிட்டேரியா டேபிள் விஷுவலுக்கு மெயினாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். ஸோ இதை தவிர நீங்கள் இப்போ லாஸ்ட் 1 மந்த்துன்னு இருக்குது. பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைண்ட் வந்து எம்டிடி மட்டும் கேட்பாங்க, அதாவது மந்த் டு டேட் மட்டும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் மந்த் போகும்போது நெக்ஸ்ட் மந்த் டு டேட் கேட்பாங்க. டிஃபால்ட்டாக வந்து இந்த ஸ்லைஸில் மந்த் டு டேட் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் செப்பரேட் டைமென்ஷன் டேட் க்ரியேட் பண்ணி அது மூலமாக தான் மந்த் டு டேட் ஃபில்டர் எடுத்துகிட்டு வரணும். அதை பற்றி கேலண்டர் டேபிள் க்ரியேட் பண்ணுற வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு விஷுவல் ஏன் ஸ்லோவாக இருக்குது, அதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரியலாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பவர் BI ரிலேட்டடான அப்கமிங் வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.